ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் மகி. இன்றைக்கி வீடியோவில் விண்டோ கர்டைன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃபர்தராக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்டிமேட் ஆகும். நான் ஏற்கனவே ஒரு இன்டீரியர் மாடல் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவே ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 விண்டோ கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த விண்டோவுக்கு தான் நான் கர்டைன் வந்து செட் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் வீரே ஃபிசிக்கல் கேமரா செட் பண்ணி வச்சுருக்கேன். சி ப்ரெஸ் பண்ணி கேமரா வியூ போயிடுறேன். இப்போ இந்த விண்டோவில் தான் நான் கர்டைன் செட் பண்ண போகிறேன். இப்போ விண்டோ செலக்ட் பண்ணி ஐசோலேட் மோட் போய்க்கிறேன். அதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Alt+Q. ஒர்க்கெல்லாம் முடிஞ்சுன்னா எண்ட் ஐசோலேட் கொடுத்துக்கலாம். ஐசோலேட் மோடோட யூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணுற ஏரியா பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போது கர்டைன்ஸில் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. ஒன்று வந்து கிளாத்து பண்ணணும், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த கர்டைன்ஸ் இருக்கிற ராடு பண்ணணும். இப்போ அந்த ராடுக்கு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிக்கிறேன்னா சிலிண்டரில் போய் சிலிண்டர் ஒன்று ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். நான் ஃபர்தராக எப்படி கிரியேட் பண்ணுறேங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் அந்த விண்டோவோட லென்த்துக்கு வந்து ராடோட ஹைட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் வியூவில் போய் கிளாத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் பிளேன் எடுத்து ட்ராக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பிளேனோட லென்த் செக்மெண்ட்டு ஹைட் செக்மெண்ட் செட் பண்ணிக்கலாம். நான் 40-40 செட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்தது பிளேனுக்கு கன்வெர்ட் எடிட்டபிள் பாலி கொடுத்துட்றேன். இப்போ பாலியாக கன்வெர்ட் ஆகிருச்சு பிளேனு. இப்போ வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் வியூ போய்க்கிறேன். சாரி, நம்ம பிளேன் பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்குது. நான் ராடு கிட்ட மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு ஓகே. இப்போ நான் வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு டாப்பில் இருக்க 4 வெர்டெக்ஸை மட்டும் நான் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த ராடுக்கு ஏற்ற மாதிரி கவர் பண்ணுற மாதிரி. நான் எப்படி பண்ணுறேங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பிளேனில் இருக்கிற வெர்டெக்ஸை பாருங்கள், ஒரு கொக்கி மாதிரி நான் மூவ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம ராடை வந்து சென்டரில் மூவ் பண்ணி வச்சிட்றேன். இப்போ பாருங்கள், நம்ம ராடில் வந்து நம்ம கர்டைன்ஸ் வந்து பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இதுக்கு ஃபர்தராக வந்து எப்படி கிளாத் அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ விண்டோ கர்டைன்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து நாட் போட்டு வைப்போம். அதாவது ஒரு கர்வ் மாதிரி கிரியேட் ஆகும். அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன்னா அதே ராடை ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த இடத்துல நாட்டு வேணுமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. நாட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அதனால இந்த சிலிண்டரை பார்த்தீங்கன்னா நான் ஓரளவுக்கு சின்னதாக மூவ் பண்ணி வச்சிடறேன். இப்போது இந்த சிலிண்டரை பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கிளாத்துக்கு சென்டரில் கொண்டு வந்துருங்க. ஆனால் லென்த்து பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த்து கொடுத்துருக்கேன். ஏன் ஃபுல் லென்த்து கொடுக்கணுங்கிறத நான் ஃபர்தராக சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ மேலே இருக்க சிலிண்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். கிளாத்து கொடுத்து சிமுலேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கீ செட் பண்ணிக்கலாம். அதுக்கு டைம் லைனில் ஆட்டோ கீ செலக்ட் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் கீ செட் பண்ணிடுங்க. நீங்கள் அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணாலே கீ செட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காகவே. இப்போ அதை மூவ் பண்ணி கடைசி ஃப்ரேமில் வச்சுருங்க. அதுக்கு டைம் கான்ஃபிகரேஷனில் போய் லென்த்து பார்த்தீங்கன்னா 30 இருக்குது, 100 செட் பண்ணி ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் லைனில் 100 ஃப்ரேம்ஸ் வந்துருச்சு. இப்போ கடைசி ஃப்ரேமில் வச்சிடறேன். இப்போ நம்ம சிலிண்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் 2 செலக்ட் பண்ணி அந்த சிலிண்டரை ரொம்ப சின்னதாக பண்ணிக்கிறேன். அதாவது எக்ஸ் டைரக்ஷனில் மட்டும். நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்க. இப்போ டைம் லைனில் வந்து மறுபடியும் அந்த ஆட்டோ கீ செட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் 100 ஃப்ரேம்ல மட்டும் கீ செட் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் சிலிண்டருக்கு கீ ஃப்ரேம் எப்படி செட் பண்ணமோ அதே மாதிரி இதுக்கு கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கிறேன். இந்த சிலிண்டர் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க சிலிண்டரை விட 100 ஃப்ரேமில் வைக்கும்போது ரொம்ப சின்னது பண்ணிடுங்க லென்த்து. கீ செட் பண்ணி முடிச்சோன்னா ஆட்டோ கீயை வந்து அன்லாக் பண்ணிடுங்க. இப்போ டைம் லைன் மூவ் பண்ணுற அனிமேட் ஆகும் பாருங்க. ஃபர்தராக இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ பிளேனை செலக்ட் பண்ணிவிட்டு மாடிஃபை லிஸ்ட்டில் போய் கிளாத் மாடிஃபையர் செலக்ட் பண்ணிக்கிறேன். கிளாத் பேராமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் லெஃப்ட் சைடு டாப் பார்த்தீங்கன்னா ஆட் ஆப்ஜெக்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் 2ஐயும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் ஆட் ஆயிருச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா கொலிஷன் ஆப்ஜெக்ட் கொடுத்துறேன். நெக்ஸ்ட்டு பிளேனை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் கிளாத் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வெளியே வந்துடுறேன். அதுக்கடுத்தது மாடிஃபை லிஸ்ட்டில் பாருங்கள், கிளாத் சப் மெனுவில் போனீங்கன்னா குரூப்னு ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் வியூவில் வந்து டாப்பில் அந்த கர்வ் பண்ணி வச்சிருக்க வெர்டெக்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிடுறேன். ஏன்னா அதை செலக்ட் பண்ணிட்டு சர்ஃபேஸ் கொலாய்டு கொடுக்க போகிறேன், அதனால தான். அதுக்கடுத்து மாடிஃபை லிஸ்ட்டில் மேக் குரூப்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். டாப்னு நேம் சேஞ்ச் பண்ணி ஓகே கொடுத்துட்றேன். இப்போ மாடிஃபை லிஸ்ட்டில் பாருங்கள் டாப் அன்அசைன்டு வந்திருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் கொடுத்துடலாம். நான் எப்படி கொடுக்குறேன்னு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி கீழே இருக்க சிலிண்டர் பக்கத்தில் இருக்கிற வெர்டெக்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து மேக் குரூப் கொடுத்து ஃபைல் நேம் சேவ் பண்ணி ஓகே கொடுத்துட்றேன். இப்போ மாடிஃபை லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து சென்டர் அன்அசைன்டு வந்திருக்குது. சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த சின்ன சிலிண்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் அசைன் ஆயிருச்சு. இப்போ கிளாத்தில் சிமுலேஷன் பேராமீட்டர்ஸ் இருக்கு பாருங்க, அதில் வந்து செல்ஃப் கொலைசன் கொடுத்துட்றேன். மேலே பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் பை யூனிட் இருக்கும், அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 இருக்குது, நான் வந்து 4 கொடுத்துட்றேன். ஏன் நான் இந்த வேல்யூ அசைன் பண்ணுறேன்னா நீங்கள் இந்த வேல்யூ அசைன் பண்ணால் மட்டும்தான் கிளாத் வந்து மடிஞ்ச மாதிரி, அதாவது சுருங்கின மாதிரி எஃபெக்ட் வரும். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சிமுலேஷன் ஆன் பண்ணும்போது பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து 100வது ஃப்ரேம் மட்டும் சிமுலேஷன் டைம் லைன் பார்த்தீங்கன்னா ரன் ஆகும்.
இப்போ பார்த்தீங்கன்னா 100 ஃப்ரேம் முடிஞ்சிச்சு. இப்போ பெர்ஸ்பெக்டிவ் வந்துடுறேன். இப்போ பாருங்கள் கிளாத்தெல்லாம் நிறையா உடஞ்சிருக்குது. இதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா செக்மெண்ட் வந்து அவ்வளோக்கா இல்லாதனால தான் உடஞ்சிருக்கு. அதனால மாடிஃபை லிஸ்ட்டில் போய் டர்போ ஸ்மூத் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்ட்ராக்ஷன் வேல்யூ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. இப்போ ஓரளவுக்கு ஓகே. இப்போ கீழே இருக்கிற அந்த சின்ன சிலிண்டர் வந்து வேணும்னா வச்சுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு ரிப்பன் மாதிரி வேறு ஏதாச்சும் க்ரியேட் பண்ணி செட் பண்ணிக்கலாங்க. இப்போ டாப் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா கிளாத்துக்கு வெளியே வந்திருக்கு. அதனால் சிலிண்டர் சைஸை கொஞ்சம் சின்னது பண்ணிடுறேன். சென்டரில் இருக்கிற மாதிரி அலைன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிலிண்டரை ஃபுல்லாக லென்த்து கொடுத்துட்றேன் அந்த விண்டோக்கு இருக்கிற மாதிரி. இது ராடுங்கிறனால ஃபுல்லாக விண்டோ லென்த்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கிளாத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸ் வேணுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மாடிஃபை லிஸ்ட்டில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா செல்லுன்னு ஒரு மாடிஃபையர் இருக்குது. அது வேணால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாத்து வந்து எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த திக்னஸ் செட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நான் அவுட்லைன் அமௌண்ட் வந்து 0.09 சென்டிமீட்டர் செட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ட் ஐசோலேட்டட் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து வீடெல்லாம் விசுவல் ஆயிருச்சு. ஆனால் இப்போ பாருங்கள் நம்ம கிளாத் வந்து கட்டைன் வந்து பேக் சைடில் இருக்குது. இதை வந்து உள் சைடில் வந்து ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு தான் கிளாத் இருக்குது, உனியர் சைடு கிளாத் இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் டூப்ளிகேட் எடுத்து ரொட்டேட் பண்ணீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் இருக்கும். அது எக்ஸாக்டாக செட் ஆகாது. இதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா மிரர்னு ஒரு ஆப்ஷன். அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா மாடிஃபை லிஸ்ட்டில் சிமெண்ட்ரின்னு ஒரு மாடிஃபையர் இருக்குது, அது செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்தராக நான் சிமெண்ட்ரி எப்படி யூஸ் பண்ணுறேங்கிறது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிமெண்ட்ரி நீங்கள் செட் பண்ணனவே வந்து கட்டு எடிட்டபிள் பாலி கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கிளாத்துமே அட்டாச் ஆகி ஒரே ஆப்ஜெக்டாக தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணிக்கிறேன்னா இது ஃபுல்லாக எலிமெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு டிட்டாச் கொடுத்துட்றேன். இப்போ செலக்ட் பண்ணி மூவ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இருக்கும். ஃபைனலாக கார்னர் ராடு லேத்து கொடுத்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக டெக்ஸ்சர் கொடுத்து செட் பண்ணிக்கிறேன். இந்த இதை பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே டூப்ளிகேட் எடுத்து செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபைனலாக ராடுக்கு பார்த்தீங்கன்னா மெட்டல் மெட்டீரியல் கொடுத்துட்றேன். கிளாத்துக்கு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் கொடுத்துட்றேன். இப்போ ரெண்டர் கொடுக்குறேன். ஃபைனலாக அவுட்புட் பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாழ்க தமிழ்.